எதிர்த்து அந்த நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கான பிரதான காரணம்ன்றது விஜயோடு இனி கூட்டணி இல்லை அப்படின்ற கருத்தை சீமான் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லைன்னு விஜய் சொல்லிட்டார். அப்போ ஏறக்குறைய இந்த கூட்டணிக்குள்ள இங்கே வரமாட்டாங்க அப்படின்ற நிலைப்பாடு உறுதியாயிடுச்சு இல்லையா? அப்போ சீமான் விஜய் தனித்து போட்டிட்டாங்கன்னா யாருக்கு லாபம் அப்படின்ற கேள்வி. தமிழக வெற்றி கழகம் தோன்றி கொஞ்ச நாளாக செயல்பட்ட பிறகு அப்பொழுது பிரதானமான பேச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான விஜய் சேர போகிறாங்க. மீட்டிங்ஸ்லாம் நடத்திட்டாங்க, ரகசிய சந்திப்புலாம் நடந்தது, யார் முதலமைச்சர்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சீமான் தரப்பில் பேசுகிறவங்க சில யூடியூப் சேனல்ஸில் பேசும்போது அங்கே நடந்த சந்திப்பு நடந்ததெல்லாம் உண்மைதான். அது ஒரு சில பேர் 9 தடவை சந்திச்சாங்க, அதில் இவரே கார் ஓட்டிட்டு போனார், இவர் பின்னாடி உட்காந்துட்டு போனாருன்னு என்னென்னமோ கதைகள்லாம் வந்தது. பட் ஏதோ ஒரு சந்திப்பு நடந்தது உண்மை. ஏன்னா அந்த கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஏற்கனவே சீமானுக்கு வேலை பார்த்த காரணத்தினால இப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளில் பண்ணாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை அப்பொழுது இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? சரி, சீமான் வந்து களத்தில் கொஞ்சம் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் புதிதாக களத்தில் வர. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீமானை விட விஜய்க்கு தான் அதிகமான வாக்கு வரும்னா அது வரும், அது ப்ரூவ் ஆகும். 2026 அவர் தான் வரும். இப்போ ஆப்வியஸ்லி விஜய் எப்படி யோசிப்பார், நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம், அண்ணனுக்கு வந்து சீட்ஸ் கொடுக்கலாம்னு யோசிப்பார். ஆனால் சீமான் எப்படி பார்க்குறாரு, நம்ம ஏற்கனவே 10-15 வருஷமாக அந்த களத்தில் இருந்துட்டு இருக்கோம், அப்போ நம்மளை நோக்கி தான் நீ வரணும், அப்போ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அதில் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு சண்டையில் அது பிரிந்து விட்டது. அதற்கு பிறகு அப்பொழுது கேட்டபோது கூட சீமான் அவர்கள் சொன்னார், இல்லை அண்ணன் நான் இருக்கேன், தம்பி தான் என்னை நோக்கி வரணும்னு சொல்லிலாம் அவர் சௌசமாக சொன்னார். அதற்கு பிறகு சீமான் அவர்கள் சில இடங்களில் பேசிய போது தமிழக வெற்றி கழகம் ஒரு வேளை வந்து 60 சீட்டு கொடுக்கலாம், 30 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பது அந்த கட்சியில் பெருசாக வளர்ச்சி இல்லை, மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ரொம்ப திறமையான ஆட்கள்லாம் இல்லைன்னா அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம். இது நான் சொல்கிறேங்கிறதுல அவருக்கு சொல்லப்பட்ட விஷயத்தினால அவர் வந்து அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்பொழுது வந்து அது ரொம்ப கூர்மையாக 2 பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, அது மாநாட்டு நேரத்தில் இந்த கொள்கை பிரகடனம் பேசும்பொழுது விஜய் அவர்கள் சொன்னதுங்கிறது தமிழக மக்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இவர் கண்களாக பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ இவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அப்போ நீ ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, நீ தமிழ் தேசியம்னு சொல்லுங்கள், இல்லை ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தோன்றிய காலத்திலிருந்து இது எதை நோக்கிய கட்சியாக இருக்கும் அல்லது எதை கொள்கை பிரகடனமாக வைக்கும் பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை தான் அதிகமாக வைக்கும். இல்லை நான் கேட்கறது ஏறக்குறைய இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது இல்லை அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் இவங்க திரும்ப இப்போ விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறது வாய்ப்பு இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதனோட அடிப்படையில் பார்க்குறப்போ சீமானோ அல்லது விஜய் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ இவங்க 2 பேரும் திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு செக் ஃபேக்டராக மாறிட்டாங்க அப்படின்றப்போ இந்த அதிருப்தி வாக்குகளை எப்படி அறுவடை செய்ய போகிறாங்க, இது யாருக்கு லாபம், அதுதான் மையப்புள்ளி. இல்லைங்க, அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு 2ஆம் ஆண்டு விழாவில் டிக்ளேர் பண்ணதுங்கிறது இந்த களமே டிஎம்கே அகென்ஸ்ட் டிவிகே இப்படி தான் போகும் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு. அதாவது அந்த நேரத்தில் தான் இப்போ அதிமுகவை நீ பெரிய பொருட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் அதிமுக குறித்து ஏன் விமர்சனம் செய்வதில்லை, மாநாட்டில் கூட ஊழல்னு பேசுகிறீங்க, திமுக ஊழல் பேசுகிறீங்க, பாஜக ஊழல் பேசுகிறீங்க, நீங்கள் தவிர்க்கிறீங்களேன்னு சொல்லும்போது அந்த கட்சி சார்பாக சொல்லும்போது எங்கள் 2021 அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க மக்கள், தோக்கடிக்கப்பட்ட கட்சிக்காக எதுக்கு நாங்கள் திரும்ப அவங்கள பற்றி பேசணும், எங்களோட அட்டாக் வந்து இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறது தான் பேசுவோமே தவிர அவங்கள நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் பின்புலத்தில் வந்து அதிமுக கூட்டணி போவார்கள், சில சமரசங்கள்லாம் பேசப்படுகிறது, சில சீட்ஸ் நம்பர்ஸ்லாம் பேசிட்டாங்க, விஜய் அவர்களுக்கு டெப்யூட்டி சிஎம் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. அது எப்பொழுது உடைந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ பாஜகக்குள்ள அதிமுக போன பிறகு இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது கூட பாஜகவை எதிர்க்கின்ற விஜய் அவர்கள் அதிமுக எதிர்க்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அப்பொழுதும் இருந்தது. இப்பொழுது செயற்குழு கூட்டத்தில் கூட பேசும்பொழுது அவர் டிக்ளேர் பண்ணார், என்னுடைய எதிரிகள் வந்து திமுகவும் பாஜகவும் சொல்லும் பொழுது கூட ஏன் நீங்கள் மறுபடியும் அதிமுக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்கன்னா, 2 டிசம்பருக்கு பிறகு இந்த பாஜகவும் அதிமுக உடைந்த பிறகு அதிமுக வந்து இந்த பக்கம் வரும் தாவே கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிற வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு இப்போ கோயம்புத்தூரில் கூட எடப்பாடி பழனிசாமி முதல் நாள் பேசும்பொழுதே திருமாவளவனுக்கு ஒரு பதில் சொல்கிறார், நீங்கள் வந்து நாங்களும் பாஜகவும் அணுக்கமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களான்னு சொல்லும்போது அவர் எல்லாருக்குமே டோர் க்ளோஸ் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு, மீறி நீங்கள் வரணும், யாராக இருந்தாலும் வரணும்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் வரணுமே தவிர நாங்கள் அதிமுக பிரிஞ்சு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ வாக்குகள் இப்போ 4 மணி போட்டியான கிட்டத்தட்ட 4 மணி போட்டி தான். விஜய்க்கான புதிதாக யாராவது சேருவார்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தோணுது. ஒன்று, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக நான் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி அவர்களையும் நான் இணைக்கவே மாட்டேன், எனக்கு வந்து இதுதான் இந்த கூட்டணி தான் இருக்கணும், எனக்கு வந்து தோத்தாலும் பரவாயில்ல அதுதான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக விஜய் அவர்கள் இருக்கலாம். ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இந்த சண்டை ரொம்ப தீவிரப்படுத்த போகிறாங்க, 2 பேரும் வெவ்வேறு கூட்டணியில் இருக்க போகிறாங்கன்னா ஒரு கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதிமுகவுக்கு போகலாம், இன்னொருத்தர் திமுகவுக்கு போக முடியாது. ஏன்னா முதல்வர் சொல்லிட்டாரு, இது வந்து விசிக விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை, இந்த கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்க போது. திருமாவளவன் சொல்லிட்டார், ஒருவேளை எந்த பாமக எந்த வடிவத்தில் வந்தாலும்
நாங்க வெளியே போய் தேர்தலை புறக்கணிப்போமே தவிர நாங்க வந்து அதுல இருக்க மாட்டோம் சொல்லி இதுல இப்போ விஜய் யாருடைய வாக்கை பிரிப்பார்ன்ற கேள்வி வரும்ல. இல்லைங்க, அதுல நீங்க விஜய் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலிருந்து வாக்குகளை பிரிப்பார். நீங்க சும்மா ஸ்பெசிஃபிக்கா அவர் திமுகக்கு ஒரு டிஸ்ரப்டரா இருக்க போறாரா, அதிமுக டிஸ்ரப்டரா இருக்க போறா இல்ல, நான் பார்க்கிறது நீங்க போன வாட்டி என்டிஏ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% என்டிஏன்ல பாஜக ஒரு 11%, அதுல இருந்து பெரும்பான்மையாக பிரிப்பார். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக மக்கள் வந்து என்டிஏவை பார்த்தாங்க. புரியுது எனக்கு. ஆனா ஒரு பல அம்சங்களோட அடிப்படையில் தான் ஒரு கட்சிக்கு வாக்குன்றது போது, ஜாதி ரீதியிலான, சிறுபான்மை ரீதியிலான, அல்லது வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குன்னு சொல்லி பல ஆங்கிள் அதுக்குள்ள இருக்கு. அப்படின்றப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைச்சது அப்படின்னா சிறுபான்மையினுடைய வாக்கு நேரடியா திமுகவுக்கு போகும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துட்ட விஜய் வந்து களம் காண்றாரு அப்படின்னா அவர் பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறார். அப்படின்றப்போ சிறுபான்மையினருடைய வாக்கு திமுகவுக்கு போகாம அது தாவேகாவுக்கு வர்றதுக்கான ஒரு புள்ளியை ஓபன் பண்றாரு இல்லையா? அப்ப நேரடியாகவே வந்து திமுகவுக்கு ஒரு பாதகமான அம்சம் உருவாகுது. இல்லைங்க, அது எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ் ஒன்று இருக்குல்ல. இப்போ என்ன கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக போகும். ஏன்னா அவர் வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான், ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடர் தான். நான் வந்து இந்த மதத்தை சேர்ந்தேன், இந்த ஜாதியை சேர்ந்து என்னைக்குமே விஜய் பேச போறதில்லை. அவர் வந்து ஒரு கல்ட்டா தான் எப்பயுமே இருக்க போறார். ஆனா கிறிஸ்தவ மக்கள் அவர் எங்களுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒன்று. இஸ்லாமிய மக்கள் உடனடியாக அவருக்கு ஒரு பெரும்பான்மையாக வாக்களிப்பார்களா? இப்போ நீங்கள் வக்பு வாரிய போர்டு கூட தொடர்ச்சியாக ஆதரவு பேசிட்டே இருந்தார், நாங்கள் தான் எங்கள் தலைவர் தான் வழக்கெல்லாம் தொடுத்தாருன்னு சொல்லி எவ்வளோ பேசினார். அது முழுக்க வருமா முழுக்க வராதாங்கிறது கேள்விதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதிமுக விட்டுட்டு தொடர்ச்சியாக திமுகவுக்கு பெருவாரியாக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை இது வந்து வின்னிங் கூட்டணியாக மாறப்போகுது, விஜய் அமைக்க போற கூட்டணியோ இல்லை விஜய் தனிச்சுனா அது வின்னிங் கூட்டணியாக மாறும்னா எந்த புள்ளியில் அது வின்னிங் கூட்டணியாக மாறும்? ஏன்னா அது இவர் செய்ய போற ஒரு ஸ்கோப் உருவாக்குறாரு. நீ உங்களுக்கு நல்லா தெரியும், கூட்டணி ஆட்சிக்கு நாங்க சம்மதிக்கிறோம், எங்க கூட கூட்டணி அமைக்கிறவங்க கூட்டணி ஆட்சி, அந்த டோரை ஓபன் பண்ணியுமே யாரும் போகல. அப்படின்றப்போ அவர் இந்த இடத்துல என்ன ஆங்கிள் எடுப்பாருன்றது தானே முக்கியம். இல்லைங்க, நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அது ஏன் போகலங்கிறது ஒரு கேள்வி. அவர் என்ன நினைச்சாரு, இந்தியா கூட்டணியிலிருந்து வருகின்ற மற்ற கட்சிகள் வருவாங்கன்னு சொன்னார். நம்ம ரெண்டுக்குமே ஒரே ஒரு பதில் தான். நீங்க வந்து எப்படி எந்த பாயிண்ட்ல அவங்க மூவ் ஆவாங்க, இல்லை எந்த பாயிண்ட்ல வந்து இவர் வின்னிங் ஆளா மாறுவார்னா இவர் சொல்கின்ற மாதிரி அந்த கட்சி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்குன்னா அவர் வந்து ஓப்பனாக சொல்லலை, சில செய்திகளில் சொல்கிற மாதிரி செப்டம்பருக்கு பிறகு ஒரு பெரிய சுற்றுப்பயணம் போக போகின்றார். அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போக போகின்றார், மக்களோட பிரச்சனைகளை பேச போகின்றார், வீடு வீடாக போக போகிறார், இல்லை குடிசையாக போக போகிறார். அப்படிங்கிறது உண்மையிலே நடந்தால் தான் அது நான் பல வாதங்கள்லாம் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதா தான். நீங்கள் வேலை கடுமையாக செஞ்சீங்கன்னா அது கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம், இல்லை மக்களாக இருக்கலாம், அப்பொழுதுதான் உங்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காங்க, நிச்சயமாக பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாக்களிப்பவர்கள் இருக்காங்க, ஆமாம் இருக்காங்க. ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, ஒரு பெண்கள் பட்டாளம் இருக்குது, நிச்சயமாக இருக்காது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது வந்து ஜெயிக்க வச்சிருமா? நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ட்ரைகானர் கான்டெஸ்ட்டில் வந்து ஒரு 28, 29%, 30% கொண்டு வந்துருமா? இன்னைக்கு நடக்காது. அது நடக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்யணும்? செக்டராக வந்து பேசுனீங்கன்னா எல்லா அந்த கட்சியில் ஒட்டுமொத்த ஒரே ஃபேஸாக விஜய் அவர்கள் தான். அவர் வந்து சுற்றுப்பயணம் போவார்னு ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக தோழர்களும் நினைக்கிறது இருந்துச்சுன்னா அவர் போனால் தான் இந்த களம் மாறும். நிற்க போகிறது 234 கேண்டிடேட் இருந்தாலும் ஒரே முகம் தான், விஜய்ங்கிற முகத்திற்கு தான் வாக்கு அப்படிங்கிறது ஆன பிறகு அவர் எவ்வளவு தூரம் கடுமையாக வேலை செய்கிறாரோ அதெல்லாம் வாக்குகளாக மாறும். வாக்குகளாக மட்டுமல்ல, செப்டம்பரில் உண்மையிலே அவர் சுற்றுப்பயணம் போறாருன்னா டிசம்பரில் மற்ற கட்சிகளும் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. ஏன்னா அவங்க ட்ராக்ஷன் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பெருசாக ஒரு களத்துக்கு போகாமலேயே பல சர்வேக்கள் ரொம்ப ஜென்யூனாக எடுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 20% வரைக்கும் இருக்குங்க. சில தொகுதிகளில் 27, 28 கூட போகுது. ஆனால் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா, அதை நிற்குமா, தேர்தல் வரைக்கும் நிற்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான வேட்பாளரை போடணும், சரியான பிரச்சனைகளை முன்னெடுக்கணும், சரியான தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும். இந்த காம்பினேஷன்லாம் நடந்தால் அது நடக்கும். அதற்கு அவர் கடுமையாக உழைக்க வேண்டும்.